மேட்டில் 2024 62வது கொஸ்டின். நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். நான் கடிகார திசையில் 100 டிகிரி திரும்பி பின்னர் 145 கடிகார திசைக்கு எதிர் திசையில் திரும்புகிறேன். நான் தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ பார்ப்போம். இதற்கு திசையை போட்டுக்குவோம். வடக்கு, இந்த பக்கம் தெற்கு, இங்கே கிழக்கு, இங்கே மேற்கு. நான்றது இந்த சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்குவோம். கிழக்கு நோக்கி இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ கிழக்கு இருந்து நான் கடிகார திசையில் 100 மீட்டர் திரும்பி, இப்போ கடிகார திசைன்னா இந்த பக்கம் வலதுபுறம் தான், இப்படி தான் போகும் கடிகாரம். இங்கேருந்து இப்படியே வந்து இது வரைக்கும் 90 இருக்கும். இந்த பகுதி 90, இதுலேருந்து இது வரைக்கும் 90, இங்கிட்ட ஒரு 10 போகிறாரு, 100 வந்துடும். திரும்ப இங்கேருந்து 145 போகிறாருன்னா இது வரைக்கும் 100 இருக்கும். இங்கிட்ட 45, சென்டரில் வந்து இது 90னா இங்கிட்ட 45, இங்கிட்ட 45 இருக்கும். அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் 100, இங்கிட்ட ஒரு 45 கூட வந்துட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ எந்த திசையில் இருக்கான்னு கேட்குறாங்க. இது வடக்கு, இது கிழக்கு, இடையில் இருக்க திசை வடகிழக்கு. வடகிழக்கு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 63க்கு போவோம். 63 பாருங்கள். ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே கிழக்கு, மேற்கு, இங்கே தெற்கு, இங்கே வடக்கு போட்டுக்கிறோம். ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி நடக்கிறார். ரவி இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோம். மேற்கு இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். உடனே தெற்கு திசையில் திரும்பி, இங்கேருந்து தெற்கு இந்த பக்கம், இங்கேருந்து திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கும், இங்கே 3 கிலோமீட்டர் கிழக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. 3 கிலோமீட்டரு கிழக்க போகிறார். ஓகேங்களா? கிழக்கு போய் 3 கிலோமீட்டர்னால் இது வரைக்கும் 2 இருக்கும். இங்கே வந்துட்டார். 3 கிலோமீட்டர் கிழக்க போயிட்டார். அதுக்கடுத்திலும் மற்றும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும் திரும்ப 1 கிலோமீட்டர் மேற்குனா இந்த இடத்துல வந்து நிற்கிறார். மேற்கு திரும்பி 1 கிலோமீட்டர் நின்றார்னா இப்போ கிளம்பின இடத்துலேருந்து மீண்டும் ஒரு நடக்கிறார். தற்போது அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் நிற்கிறார்? இப்போ ஆரம்பித்த இடம் இது தானே, இங்கேருந்து இப்போ இங்கே வந்து நிற்கிறார். எத்தனை கிலோமீட்டரு? இது 2க்கு எத்தனை கிலோமீட்டர்? இது 4ன்னா இது 4ஆக தான் இருக்குது. 4 கிலோமீட்டர் தான் அங்கே இடம். ஓகேங்களா? ஆன்சர் 4 கிலோமீட்டர். அடுத்து 64வது கொஸ்டின். கடிகார நிமிடம் உள்ளானது 12 மணிக்கு கிழக்கு திசையை நோக்கி உள்ளது. இது கடிகாரம் உள்ள போட்டுங்க. 12 மணிக்கு 2 சேமாக தான் இருக்கும். இது சின்ன முள், மேலே பெரிய முள். கிழக்கு நோக்கி இருக்குன்றாங்க. கடிகார நிமிடம் உள்ளானது 12 மணி கிழக்கு திசை நோக்கி உள்ளது. இது கிழக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இது மேற்கு, இங்கே தெற்கு, இங்கே வடக்கு. இப்போ 12 முள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்படி இருக்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணி முள் எத்திசையை நோக்கி இருக்கும். 4:30 மணினா சின்ன முள் 4 தாண்டி இருக்கும், பெரிய முள் கரெக்டாக 6ல் இருக்கும். 2க்கு இடையில் உள்ள இது எந்த திசைன்னு கேட்குறாங்க. 4:30 மணிக்கு கடிகார மணிமுள், இந்த சின்ன முள் எந்த திசையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. மணிமுள் எத்திசை நோக்கி இருக்கும்னா இது தெற்கு, இது மேற்கு, 2க்கு இடையில் தென்மேற்கு திசையில் தான் இருக்கும். இப்போ தென்மேற்கு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மணி 6:30 ஆகும்போது மணிமுள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் 6:30 மணி ஆகும். 6:30 மணிக்கு என்ன இருக்கும்? சின்ன முள் 6 தாண்டி 6க்கு 7க்கு இடையில் இருக்கும், பெரிய முள் கரெக்டாக 6ல் இருக்கும். ஓகேங்களா? இது 2க்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாதியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு முள்ளுக்கும் இடையில் 30 டிகிரி, 60, 90, இப்படி 30, 60, 90, 120, இல்லை 120, அடுத்த 30, 150, 180, இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 12 முள்ளுக்கும் 30 360 டிகிரி மொத்தம் ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த முள்ளுக்கும் 6க்கு 7க்கு இடைப்பட்ட தூரம் 30 டிகிரி. ஆனால் அது நடுவில் சென்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா 15 டிகிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 30 டிகிரியாக இருந்தால் பாதியில் இருக்கிறதுனால 15 டிகிரி தான் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட கோணம் தான் கேட்குறாங்க. சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளோ டிகிரினா 15 டிகிரி.
66 வாங்க. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டறியும். 7, 28, 63, 124, 215, 340 போகுது. இப்போ பாருங்கள், 1 கியூப் என்னென்னா 1 × 1, 1 3 வாட்டி பெருக்கணும். 1 × 1 × 1 1. 2 கியூப்னா 2 × 2 × 2, 2 4 4 2 8, 3 3 9 27. இப்படி கியூபாக இருக்குது, ஒரு கனமூலமாக இருக்குது. அப்போ 1 8 27 64 125 2 இப்படி போகும். இதில் பாருங்கள் எப்படி வரும். 1 1 முதல்ல விட்டுருங்க. 1 1 ரெண்டாவது என்ன இருக்குது, ஓகேங்களா, 8 8 8 8ல் 1 குறைஞ்சி 7 இருக்குது. ஏன்னா 1க்கு 1ல் 1 போனால் 0 தானே, ஓகேங்களா. அது இல்லை, அதனால் முதல்ல வந்து 7 வந்திருக்கா, கனமூலத்துலேருந்து 1 கழிஞ்சிருக்கு. அப்போ 8ல் 1 போனால் 7, 27ல் 1 போனால் என்ன இருக்கணும், 26 இருக்கணும். 64ல் 1 போனால் 63 இருக்குது. 125ல் 1 போனால் 124 இருக்குது. 216ல் 1 போனால் 215 இருக்குது. 343ல் 1 போனால் 342 இருக்குது. 512ல் 1 போனால் 511 இருக்குது. ஆனால் தவறானது என்னென்னா இந்த 27ல் 1 போனால் 26 தான் இருக்கணும், 28 இருக்குது. அப்போ 28 தான் தவறான ஆன்சர். அதனால் இதுதான் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகர வரிசைப்படுத்தினால் வலதுபுறத்திலிருந்து இரண்டாவது வரும் வார்த்தை. இங்கே பாருங்கள், இல்லை பெகியன்ட், பேலிஷெட், பேலஸ், பேகன். இப்போ முதல்ல பி இருக்குது, அடுத்து ஏ இருக்குது, ரைட்டுங்களா. இப்போ மூணாவது லெட்டரில் மட்டும் என்ன இருக்குன்னா, இங்கே ஜி இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே ஜி இருக்குது. அப்போ ஜி இருக்குது, எது முன்னாடி போகும்னா ஜி தான் ஃபஸ்ட்டு வரும், எல் அப்புறம் வரும். முதல்ல நம்ம இதை எடுத்துக்கணும்னா இங்கே பாருங்கள், பேஜும் முதல்ல இந்த பேஜ் 3 இருக்கா, பிஏஜி இருக்கா, பிஏஜி 3 இல்லை, சாரி, இந்த 3 வார்த்தை பெட்டர் மேலே இதை தான் நம்ம பார்க்கணுங்கிறங்க. பிஏஜி 3 வந்து 3 பிஏஜிக்கு அடுத்த லெட்டர் தான் பார்க்கணும். இ ரைட்டா 3. அவன் என்ன கேட்குறான்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஜிக்கு அடுத்து தான் எள்ளு வருது. இப்போ அந்த 3மே முன்னாடி வந்துடும். அவன் 4வது வலதுபுறத்துலேருந்து 4வதுன்னா முன்னாடி இருக்க 3 வந்து இதை 3 முன்னாடி இந்த 3க்குள்ளே தான் வரும். பிஏஜி, இந்த பிஏஜி, இந்த இது 3 இடது லெஃப்ட் சைடு பார்த்தா முதல்ல வர்றதுனால 1 2 3 வந்துடும். கடத்து 2 தான் ரைட் சைட்லேருந்து இருக்கும். அப்போ இது 2 தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது 2ம் பார்க்கும்போது பிஏஎல்லு, இங்கேயும் பிஏஎல்லு, அதுக்கடுத்து ஏ தான் ஃபஸ்ட்டாக வருது, இங்கே ஐ வருது. அப்போ இது தான் எத்தனாவது எழுத்தாக இருக்கும், 4வது வந்துடும். ஓகேங்களா. கடைசியாக இருக்க பேலிசெட்டு வந்து 5வது இருக்கும். அவன் என்ன கேட்குறான்னா, வலதுபுறம் வந்து 2வது, வலதுபுறத்தில் இங்கேருந்து 2வது. அப்போ வலதுபுறத்தில் 2வது இருக்கிற இந்த தான் ஆன்சரு. அப்போ பேலஸ் இல்லைங்களா, பேலஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நல்லா பாருங்கள், இந்த 3 நமக்கு என்ன தேவை, வலதுபுறம் வந்து 2வதுன்றதுனால இந்த முதல் பிஏஜியில் முடியுதில்ல, ஆரம்பிக்குது முடியுது, 3 முதல் இருக்குல்ல, இந்த 3 வார்த்தை ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த 4த்து, இந்த 3 எப்படி வரிசை வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ரைட் சைட்லேருந்து வர்றதுனால இது 2ல் எது ஆர்டர் வருதுன்னு பார்க்கணும். இது 2ல் முதல்ல வர்றது எது வருதுன்னா, இந்த பிஏஎல், அதுக்கடுத்து ஏ தான் ஃபஸ்ட்டாக வரும். இப்போ 3வது அடுத்து 4வது வரப்போது இது தான் வரும், இது 5வது வருது. அதனால் இங்கேருந்து அவன் கேட்குறேன், வலதுபுறம் 2வதுனால இந்த பேலஸ் தான் வந்து ஓகேங்களா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன். தேங்க்ஸ்.